கார்த்திக் ராதா இணைந்து நடித்து காதலை மையமாக வைத்து வெளிவந்த திரைப்படம் தான் அலைகள் ஓய்வதில்லை. இந்த படத்தை இயக்குனர் பாரதி ராஜா இயக்கியிருந்தார். இந்த படத்தில் ராதாவுடைய அண்ணனாக தியாகராஜன் எப்படி நடித்தார்? முதல்ல இந்த படத்தை தயாரிக்க இருந்ததே தியாகராஜன் தான். ஆனால் ஏன் அதை அவர் விட்டு கொடுத்தாரு? இது பற்றிய தகவல்கள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அலைகள் ஓய்வதில்லை இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இதில் ராதாவுடைய அண்ணனாக யாரை நடிக்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தார் பாரதி ராஜா. அப்போ சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்த ஒரு முகம் தான் தியாகராஜன். உடனே போய் அவரை மீட் பண்ணுறாரு, விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் தியாகராஜன் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சம்மதம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாமதிக்காமல் பாரதி ராஜாவும் போய் கேட்குறாரு. இவர் நடிகர் ஆகிட்டார்னா நாங்கள் வெளியே போகும்போது கூட்டம் கூடிடும், இதனால் எங்களுக்கு தொல்லை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே பாரதி ராஜா அது மாதிரி ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் தியாகராஜனுடைய ஒய்ஃப் இந்த படத்தில் தியாகராஜன் நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தில் ராதாவுடைய அண்ணனாக தியாகராஜன் நடிச்சிருக்காரு. இதுதான் அவர் நடித்த முதல் படம் தமிழில். ஆனால் இவர் ஹீரோவாக நடித்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையூர் மம்முட்டியான். இந்த அலைகள் ஓய்வதில்லை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரா? ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பொண்ணுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு, சரி போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் அவரை ஒரு மாதிரியாக பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் தியாகராஜனுடைய ஒய்ஃபு பொண்ணை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு போகும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நேற்று ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார்ல உங்கள் பொண்ணை, அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அதுக்கு அவர் என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தான் நீங்கள் அந்த மனுஷன் கூட வாழ்கிறீங்களோ தெரியல, அந்த படத்தில் எப்படி ஸ்ட்ரிக்டாக நடிச்சிருக்கிறாரு, அவர் கூட போய் எப்படி தான் வாழ்கிறீங்களோ அப்படின்னு எல்லாரும் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறமா தியாகராஜன் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் நடித்ததுனால தான் என்னோடய பேரே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, முதல்ல இந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தை தயாரிக்க இருந்ததே தியாகராஜன் தான். ஆனால் இளையராஜா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தன்னுடைய அண்ணனுக்காக நீங்கள் இந்த படத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி நண்பனே சொல்லியாச்சு, அதனால இந்த விட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி தியாகராஜன் இந்த படத்தை தயாரிக்கிறத விட்டு கொடுக்குறாரு. இது பற்றி தான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தியாகராஜன் பேசியிருக்காரு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் அண்ணனாக நடித்ததுனால என்னுடைய பேரை கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு.